ஹாய், ஐம் கனராஜ். பாட் கேப்பன் பங்களாதேசத்துல என்னதான் நடந்துகிட்டு இருக்குது? ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட் எல்லாருமே சேர்ந்து வீதியில இறங்கி ப்ரொட்டஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்க ஸ்கூல் காலேஜ்ல எல்லாத்தையும் இழுத்து மூடப்படுது. அங்க இருக்க ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபீஸ்லயும் ஸ்டூடெண்ட் உள்ள போயிட்டு அங்க இருக்க எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிறாங்க. இந்த அளவுக்கு வன்முறையா பங்களாதேஷ் மாறிக்கிட்டு இருக்குது. ஸ்டூடெண்ட் மட்டுமே கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேல இறந்து போயிருக்காங்க. எதுக்காக ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பங்களாதேசத்துல என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றது இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பங்களாதேஷ் இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் கண்ட்ரோல்ல இருந்துச்சு. கிழக்கு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இருக்க வங்காளம் பேசக்கூடிய மொழி மக்கள் எல்லாருமே பாகிஸ்தான் ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் இருந்து நம்ம விடுதலை பெறணும் அப்படின்ட்டு பாகிஸ்தானுக்கு வங்காளதேசத்துக்கும் போர் நடக்குது. இதுல வங்காளதேசம் வின் பண்ணி 1971 டிசம்பர் 16 இவங்களோட இண்டிபெண்டன்ஸ் டேவை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப பங்களாதேசத்தோட பிரசிடண்டா யார் இருக்கா பாத்தீங்கன்னா ஷேக் ஹசீனா. இவங்க தான் தொடர்ச்சியா 4 முறை பங்களாதேசத்தோட பிரசிடண்டா இருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு இவங்களுக்கு பங்களாதேசத்துல ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. இப்ப இவங்க ஆக்சுவலா ஜூலை 1 ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. என்னன்னா, இந்த நாட்டுக்காக விடுதலை பெற்ற போராட்ட வீரர்களுடைய பேர குழந்தைகளுக்கு 30% மேல அரசு வேலையில இடஒதுக்கீடு நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனால இதுக்கு எதிர்த்து தான் ஸ்டூடெண்ட் எல்லாருமே போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இடஒதுக்கீடுலாம் நீங்க கொடுக்க கூடாது, பெண்களுக்கு இல்லாத இடஒதுக்கீடு, மாற்றுத்திறனாளிகள் இல்லாத இடஒதுக்கீடு, நீங்க எப்படி விடுதலை பெற்ற போராட்ட வீரர்களுடைய பேர குழந்தைங்களுக்கு நீங்க இடஒதுக்கீடு கொடுப்பீங்க? அரசு வேலைதான் இளைஞரோட நம்பிக்கையே இருக்குது. இந்த இடஒதுக்கீடு நீங்க அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கான வாய்ப்பு பறிபோகும். இதுதான் ஸ்டூடெண்ட் சொல்ல வராங்க. இதுக்காக தான் ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அந்த பிரசிடென்ட் என்ன சொல்றாரா, நம்ம நாட்டோட விடுதலை போராட்ட வீரர்களுடைய பேர குழந்தைங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை, இவங்களுக்கு கொடுக்காம ரசகர்களின் பிள்ளைகளுக்காக கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரசகர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பங்களாதேசத்தை ஒரு இழிவு சொல்ல பார்க்கப்படுது. இந்த ரசகர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த விடுதலை போராட்டத்துல பாகிஸ்தான் ராணுவத்தோட இணைஞ்சு இந்த நாட்டுக்கு துரோகம் பண்ணிருப்பாங்களா, அவங்களோட பேர குழந்தைங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் கேட்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வன்மையா பங்களாதேஷ்ல மாறிக்கிட்டு இருக்குது. இந்த போராட்டம் எப்படி வன்முறையா வெடிக்குது பாத்தீங்கன்னா, பிரசிடென்டோட கட்சி அவாமி லீக் கட்சிக்கும் அங்க இருக்க இளைஞருக்கும் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் மிகப்பெரிய அளவுல மோதல் ஏற்பட்டனாலதான் கிட்டத்தட்ட ஸ்டூடெண்ட் மட்டுமே 40 பேருக்கு மேல இறந்து போயிருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவுல பங்களாதேஷ் இப்ப கலவர பூமியா மாறிக்கிட்டு இருக்குது. ஸ்டூடெண்டோட கோரிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த 40 பேர் இறந்ததுக்கான நீதி எங்களுக்கு வேணும். பெண்களுக்கும் மாற்றுத்திறனாளிக்கும் இல்லாத இடஒதுக்கீடு அவங்களுக்கு நீங்க கொடுக்க கூடாது. அப்படி நீங்க இடஒதுக்கீடு திரும்ப பெறலன்னா மிகப்பெரிய அளவுல போராட்டம் தொடர்ச்சியா நாங்க பண்ணிட்டு தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தோட ஒருங்கிணைப்பாளர் நாசிக் இஸ்லாம் சொல்லியிருக்கிறாரு. இந்த ஸ்டூடெண்டோட கோரிக்கை சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் தொடர்ந்து போடுற வீடியோ உங்களுக்கும் சேரும்.